வாருங்கள் நண்பர்களே, இன்று என்னுடன் பயணியுங்கள். இன்னைக்கு எங்க ஊர் அழகை தான் நான் உங்களுக்கு காட்டப் போறேன். காலையில தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்ததும் ஒரே பனிமூட்டமா மேகம்லாம் கீழே இறங்கி அழகா இருந்தது பார்க்க. அது உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு எடுத்த வீடியோ தான் இது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு தமிழ் கவிதை தான் ஞாபகம் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இயற்கையை ரசிக்கிறது, அப்புறம் தமிழ் புத்தகங்களை வாசிக்கிறது, கவிதைகள் வாசிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை பார்த்ததும் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நீங்களும் கேளுங்க, நல்லா இருக்கான்னு. இந்த கவிதை கவிஞர் செந்தமிழ்தாசனோட கவிதை, இயற்கை கவிதை இது. இயற்கை என்னும் பேரழகி இவள், சூரியனை தொலைத்த வானம், மாரியனை தேடும் பூமி, தவளாத குழந்தை போல் தழும்புகின்ற மரங்கள், ஆற்றில் குளித்து அரைகுறை ஆடையோடு கரையேறிய பெண் போல் குளிர் ஏறிய காற்று, கட்டில் மேல் கிடக்கின்ற கட்டுடம்பு ஆணை, கல்வி கிடக்கும் போர்வை போல் மலைமேல் கிடக்கும் மேகம், மலருகின்ற முன்னாலே முட்டிடம் மன்றாடும் ரீங்காரம் மொழி பேசும் மன்மத வண்டுகள், வெள்ளை மலரை கூட வண்ண மலராக்க வலிய வலிய போய் உரசும் வண்ணத்து பூச்சிகள், கண்ணகியின் சலங்கையை களவாடி வந்து மாதவியின் காலுக்கு மாட்டியது போல் ஓடை குளித்த பெண்ணின் கூந்தல் உதிர்ந்தும் நீரைப் போல் மரக்கிளையில் மாட்டிக்கொண்டு மன்றாடி விழும் மழைநீர், உலகில் உள்ள பூவையெல்லாம் ஒன்றாக கசக்கி சாறெடுத்து உடையில் தெளித்து கொண்டது போல் மழை தெளிந்த மண்வாசம், குழந்தை பெற்ற பெண்ணின் வளைந்து நெளிந்து இடுப்பெலும்பில் குலைந்து கிடக்கும் தசை மடிப்பாய் பூமி பெண்ணின் மலை இடுப்பு, இவ்வளவையும் ரசிப்பதற்கு 2 கண்கள் போதாமல் 3ஆம் கண்ணாய் உதித்தது தான் மூளைக்குள் இக்கவிதை. இந்த கவிதை வாசிக்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. எங்க ஊரையும் இந்த கவிதையும் ஒண்ணா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். காலையிலே எங்களோட தோட்டத்துக்கு தான் கிளம்பி வந்தோம். அங்கேயும் பச்சை பசைன்னு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. அதனால அதையும் விடாம ஒரு கிளிப் எடுத்துட்டேன். தோட்டத்தில் மஞ்சள் வச்சுருந்தோம். சரி, அது அவங்க அத்தை மாமாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பழக்கம் இல்லை. இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தோம். அப்புறம் இந்த மலை நெல்லிக்காய் மரம், இதை வச்சு எப்படியும் 5-6 வருஷம் ஆயிருக்கும். பூவே விடலையே, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் பார்க்கும்போதெல்லாம் நினச்சிருக்கோம். இந்த வாட்டி ஊருக்கு வந்திருந்தப்ப அது ஃபுல்லாக பூவாக இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. எப்போ ஊருக்கு போனாலும் காட்டுக்கு ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு தான் வருவோம். ஏன்னா அதை இந்த டவுனில் மிஸ் பண்ணுறோம்ல, அதனால் அப்படி போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதுக்காக எப்போ ஊருக்கு போனாலும் ஒரு எட்டு அங்கே போய் பார்த்துட்டு வர்றது எங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி லைட்டாக நல்ல ஃபீல் இருக்கும். அதுக்காகவே அங்கே போயிட்டு வந்துடுவோம். தோட்டத்திலே சின்ன மாமனார் மாமியார் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அத்தை மாமா எங்களை வேலை செய்யவே வேண்டாம், புதுசாக செஞ்சால் உடம்புல வலிக்கும், வேண்டாம் அப்படி இதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதனால் அவங்களால பண்ண முடியும் போது நம்மளால ஏன் முடியாது, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நானும் ஹஸ்பண்டும் ஆரம்பித்தோம். அவங்க கூட எங்களால் நிஜமாவே வேலையே செய்ய முடியலைங்க. அப்புறம் இந்த ரோஸை பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ரொம்ப ரெட்டிஷாக நல்லா மலர்ந்துருந்தா எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன். மொட்டாவே இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது அப்படின்றதுனால வீடியோ எடுத்தேன். அப்புறம் ஹஸ்பண்டோட தம்பியும் வந்திருந்தார், அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் மாமனார் தான் இப்படி தான் கொத்தி எடுக்கணும் அப்படின்றத எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணி தான் மஞ்சளை வெளியே எடுக்கணும் அப்படின்றத சொல்லி தந்தார். அதுக்கப்புறம் நாங்களும் ட்ரை பண்ணோம். அவர் அளவுக்கு எங்களால் முடியலைங்க. அதனால் மஞ்சள் மண்ணிலேருந்து பெருக்கி எடுக்கிறது, எடுத்துகிட்டு போய் கொட்டுறது, இந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டோம்.
அத்தை, மாமா 2 பேரும் வந்து ஊர்ல தனியா தான் இருக்காங்க. தினமும் கொஞ்ச நேரம் வந்து இந்த மாரி காட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்து வீட்டுக்கே போவாங்க. எவ்வளோ நேரம் வீட்லயே இருக்க முடியும்? அவங்களால இருக்கவும் முடியாது. ஒசூருக்கு வந்தாங்கன்னா, மேக்ஸிமம் 2 நாள், 3 நாள் அதுக்கு மேல அவங்களால இங்க இருக்கவே முடியாது. இந்த மாரி வெளியலாம் இந்த மாரி இயற்கையா பார்த்துட்டு இருந்துட்டு, வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு, இங்க வந்து இருக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்ல. நமக்கே வந்து அங்க ஒரு 2 நாள் போயிட்டு வந்துட்டோம் அப்டின்னா, எங்களுக்கே மனசே வராது. இங்க வந்த பின்னாடி கொஞ்சம் ஒரு மாரி போர் அடிக்க மாரி இருக்கும். ஒரு மாரியா இருக்கும். அந்த மாரி தான் அவங்களுக்கும் ஃபீல் ஆகும் அப்டின்றதுனால அவங்கள எதுவும் நாங்க சொல்றதும் இல்ல. வருவாங்க, தம்பிய பார்ப்பாங்க, ஒரு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் போயிருவாங்க. நாங்களும் ஊருக்கு போவோம், வருவோம். மாசத்துல எப்படியும் 2 வாட்டியாவது போயிட்டு வந்துருவோம். அப்புறம் மாமனார் எல்லாமே கொத்தி கொத்தி விட்டாங்க. அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போய் கொட்டுறது, அ பிரிக்கிறது, இந்த வேலைய மட்டும் பார்த்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் அத்தை கூட பேசிட்டே வந்து நானும் உட்காந்துட்டு மஞ்சள்லாம் எடுத்துட்டு போய் கொட்டிட்டு வர்றது, நானும் அவரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிறது, இதுதான் பண்ணிட்டுருந்தோம். நாங்க வேலை செஞ்சோன்றது தெரியல. உங்களுக்கு சிட்டில இருக்கிற லைஃப் ஸ்டைல் பிடிக்குமா? இல்ல இந்த மாரி ஊர் பக்கம் வர்றது இதெல்லாம் பிடிக்குமா? அப்படின்றத வந்து சொல்லுங்க. அவரு தான் மஞ்சள் தூக்கிட்டு போறாரு. அத வந்து கேப்சர் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவருக்கும் இந்த வேலையெல்லாம் புதுசு தாங்க. சின்னதுலேருந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பெருசா வந்து இது பண்ணிக்கிட்டதில்ல. அதனால அவருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செஞ்சா அவருக்கும் ஒத்துக்காது. அதனால எங்களால முடிஞ்சத நாங்க பண்ணோம். அவ்வளோதான். அதே மாரி காய் எதுவுமே வந்து பெருசா வந்து வெளிய வாங்கி சாப்பிட மாட்டாங்க அத்தை, மாமா 2 பேருமே. இங்கேயே காட்டுலயே முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன காயெல்லாம் வச்சுக்க முடியுமோ, அது எல்லாமே வச்சுட்ருந்தாங்க. நாங்க போம்போதும், வரும்போதும் "இத எடுத்துட்டு போங்கடா, இது எதுவும் மருந்தெல்லாம் இல்ல, நல்லாருக்கும் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் குடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. போகும்போதெல்லாம் காய் இல்லாம நாங்க வீட்டுக்கே வந்ததில்ல. இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு, அந்த வேலைய தாங்க செஞ்சோம். காயெல்லாம் தோட்டத்துல இருந்த காயெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படி தான் உட்காண்ட்ருந்தேன். தம்பி இந்த வாட்டி டிஸ்டர்பே பண்ணல. ஏன்னா தங்கச்சி பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க கூட விளையாடிட்டு ஜாலியா அவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, மணல் வீடெல்லாம் கட்டிட்டு, அப்படிலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். அவ்ளோ ஒரு சிரிப்பு அங்கேருந்து நாங்க கேட்டுட்டே தான் இருந்தோம். 2 பேரும் சேர்ந்து கீழ விழுவறத பார்த்தாவே பாப்பா அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. நீங்களே பார்ப்பீங்க அந்த வீடியோல. பாப்பா மட்டும் இல்லன்னா, எங்கள தொலைச்சு எடுத்திருப்பான் அவன். ஏன்னா போலாம் அப்படின்னுவான். இல்லைன்னா நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மம்முட்டியெல்லாம் வந்து வாங்கிட்டே இருக்கிறது. எங்க கால் மேல எதுவும் போட்டுக்குவானோன்ற கொஞ்சம் பயம் தான், வேற எதுவும் இல்ல. பாப்பா இருந்ததுனால விளையாடிட்டு எங்க பக்கமே வரல. போற வரலும் அவ கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். தம்பிக்கு வந்து யாராவது குழந்தைங்க கூட இருந்தாங்கன்னா எங்கள கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் விளையாடிட்டு ஜாலியா இருப்பான் அவன். அப்புறம் இந்த வேலை செஞ்சதுக்கே களைச்சு போயிட்டோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் மரம் எங்களுக்கு இருக்கு. சரி இளநீ குடிக்கலாம் வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் தான் இளநீ தள்ளி போட்டாங்க. தேங்காயும் எங்களுக்காக தள்ளினாங்க. அதையும் எடுத்துட்டு இளநியும் அங்கேயே உட்காந்து ஃபுல்லாக ரவுண்டாக உட்காந்துட்டு குடிச்சிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு, அப்புறம் காலையில் சாப்பிடல நேரத்திலே கிளம்பிட்டோம். அதனால கூழ் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதை மட்டும்தான் குடிச்சிட்டு, அப்புறம் இளநீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மதியம் தான் வந்தோம் காயெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு. அப்புறம் அத்தையும் நானும் காயெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போதே வந்து மாமனார் எங்களுக்காக வந்து வாழைத்தண்டு தான் உரிச்சிட்டு இருந்தாரு. அததான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப. காட்டுல பர்ச்சேஸ் பண்ண காய்கறிலாம் உங்களுக்கு கடைசி கிளிப்ல காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோ காயும் வந்து அங்க வச்சிருக்காங்க, வச்சு மெயின்டைன் பண்றாங்க. 2 பேருமே வந்து எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஊருக்கு போன அந்த நாள் எங்களுக்கு வந்து இப்படிதான் போச்சு. நீங்க இந்த வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் இந்த மாதிரி கவிதை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றது நல்லா இருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹஸ்பண்ட் வந்து மஞ்சள் எல்லாம் எடுத்துட்டு போய் கொட்டினதுலேயே செம்ம டயர்டுங்க. என்ன பண்ணுறது? அதனால் வேலை செஞ்சுட்டு இருந்ததை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அதில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. இப்போ ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். பாருங்கள், இதுதான் வந்து காட்டில் இருந்து பறிச்சிட்டு வந்த காய்கறிங்க. இது எல்லாமே இவ்வளோ காய் வந்து அங்கே தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி அத்தை, மாமா எல்லோரும் வந்து ஒரு இதுவாக கட்டி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு
நாங்கள் அன்னைக்கே வந்து ஒரு 2:00 பக்கம் வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு. அப்போ தான் வந்து கொஞ்சம் இருட்டாகிறதுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்றதுனால வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். பவிஷ்க்கு மனசே இல்லை. ஏன்னா எப்போ போனாலும் வந்து ஒரு 4 நாள் தங்குற மாதிரி போவோம். இந்த வாட்டி 2 நாள்லேயே வந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அப்படியே போகும்போது கொஞ்சம் டல்லாக இருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.